உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராகு பகவான். ராகு பகவான் தான் பொதுவாவே பார்த்தீங்கன்னா, போகக்காரகன். நம்ம எல்லா ஒரு சுகபோகத்துக்கு அவர் அடிப்படையான காரணகர்த்தா அவரு. அதனால ஒரு ஜாதகத்தில ராகு பகவான் கெட்டு இருந்ததுன்னு வச்சுக்கங்க, நாம வந்து என்ன பண்ணணும்னா, அவர எப்படி பலப்படுத்துறதுன்றத பார்த்துக்கலாம். அதாவது பொதுவாவே ராகுவுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, காலம் தான் ரொம்ப முக்கியம். அதனால சரியான நேரத்தில தூங்க போணும். முதல்ல அடிப்படையே அதான். ராகுவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யணும் ஜாதகத்தில அப்படின்னா, சரியான நேரத்தில தூங்கணும். சரியான நேரம்னா என்ன? நம்ம பெரியவங்க வகுத்து வச்ச விதிலாம் அதிகபட்சம் வந்து ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ள தூங்கி இப்ப அந்த காலத்தில 7, 8 மணிக்கு தூங்குவாங்க. இப்ப ஒரு 10 மணிக்காவது தூங்க பழகுங்க. தூங்கி பழகி காலையில ஒரு 7, 6 மணி 7 மணிக்குள்ள எழுந்துக்கணும். அதிக பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா எழுந்துருவாங்க. ஆனா, இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் எழுந்துக்கிறது இல்லையா? அதனால எவ்வளோ சீக்கிரமா வேலையோட தூங்கி எழுந்துக்கிற பழக்கம் கொண்டாந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ராகுவோட எனர்ஜி நல்லா கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இந்த மாற்று மொழி பேசுறவங்க, கணவனால் கைப்பட்ட விதவை விதவை அ பெண்கள், விதவை பெண்கள், கைம்பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வரிவரா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. உங்களால முடிஞ்ச உதவி, உணவு, உடை அது மாரி தானம் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ராகுவோட எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த கருப்பு முழு உளுந்து இருக்குங்களா? அந்த உளுந்த வந்து ராகு நட்சத்திரம் வர அன்னைக்கு, ஏன்னா கஞ்சி மாரி செஞ்சு கூட ஏழை எளியோருக்கு தானம் குடுக்கலாம். உளுந்து இல்லனா கருப்பு உளுந்து வடை தானம் குடுக்கலாம். ராகுவோட எனர்ஜி இதெல்லாம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு வந்து ராகு எனர்ஜி கிடைக்கணும்னா, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, கோயில் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகள்ல துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு. இதெல்லாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கங்க, போயிட்டு அவங்களுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்தி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ராகு எனர்ஜி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.